நானோ மெடிசன்ஸ் சொன்னீங்கன்னா, நானோ மெடிசன் வந்து குடிநீர் தைலம் இவர்களுக்கு வராது. பற்பன் செந்தூரங்கள் நீர்த்துவம் குறைய குறைய அளவு வந்து குறைவாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நானோ மருந்துகள். மிக சிறிய நுண் துகள்கள். நம்ம கசாயம்லாம் கொடுக்க போனாக்கா வந்து சாதாரணமா 4 அளவு கொடுக்கறது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பெரிய இதுல 100 மில்லி 200 மில்லி அந்த மாதிரி தான் கொடுப்போம். தைலம் கொடுக்குற அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனா நானோ மெடிசன் பண்ணா குறுகிய அளவுல கொடுத்து நோயை குணமாக்குறது. அப்படி சொல்ல போனாக்கா பற்பன் செந்தூரங்கள், சுண்ணம், கட்டு கலந்து எல்லாம் நானோ மருந்துகள்ல வந்து வரும். நன்றி. அதாவது இந்த குறிப்புகள் எல்லாம் தொல்காப்பியத்தில் கிடைக்கின்ற என்பதுதான் நம்ம வந்து சொல்ல வந்த மொழிய, அதனுடைய விவரங்கள் எல்லாம் தொல்காப்பியத்தில் மொத்தமாக இருக்கிறது. இலக்கணம் போல அது இலக்கண நூல், மொழி நூல். மருத்துவ குறிப்புகள் ஒரு சில கிடைக்கின்றன என்று, அதாவது தொல்காப்பியம் ஏற்றுகின்ற காலங்களில் இருந்த மருத்துவத்தை அவர் எப்படி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதற்காக குறிப்பு தான் நம்ம வந்து கூறினோம். நமது தாராபுரம் சித்த மருத்துவர் வி ஆர் கிருஷ்ணன் பழம்பெரும் காப்பியம் தொல்காப்பியம். அந்த காப்பியத்துல காலங்களை பத்தியும் மருந்துகளை பத்தியும் நம்மளுடைய மிகச்சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்களால் அந்த இது உருவாக்கப்பட்டிருக்குது என்பதை மிக சிறப்போடு சொன்னாரு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் இதுல பல்வேறு வகையான அந்த எண்கள் பயன்படுத்துறாங்க. அதை பத்தி சொல்லியிருக்காரு. இது ஒரு மருத்துவ ஆராய்ச்சிக்கு புதுமையாகவும் இருக்கு. அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டுரை முழுவதையும் நான் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் குறைந்த அளவு 2 மணி நேரம் தேவைப்படும். அதனால நான் சுருக்கமாக சொன்னதனால் சில கருத்துக்கள் விடுபட்டு இருக்கின்றன என்று தெரிவித்துக் கொள்கிறேன். காசிராஜன் ஈரோடு வாதம் செய்வதற்கு 18 வகையான மருந்து தேவை சொன்னீங்க. அகரம் உகரம் மகரம் இருந்தால் முப்பு, அந்த முப்பு இருந்ததுன்னா போதும் என்றுதான் வாதத்தினுடைய அறிகுறி. 18 தேவையில்லாதது. இரண்டாவது வந்து தங்கத்தை பற்றி சொல்லும்போது 4 வகை தங்கம் சொல்லியிருந்தீங்க. அது உண்மை. முப்பை போட்டு நீங்க வந்து செய்யும் பொழுது அதனுடைய தரத்தை வெறுத்து பொழுது செந்தூரமாகி அதை பசும் பண்ணும் பொழுது அதுல 100க்கு 1 பகுதி வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ அயத்திலேயோ கொடுத்தோம்னா விகாரமா மாறக்கூடிய சக்திகள் இருக்கிறது. அடுத்தது வாயுரையிலே சொல்லும் பொழுது மருந்துடைய பத்தி சொல்லிங்க. அகம் புறம் 2 உண்டு. அதாவது மருந்து சாப்பிடுறது 32 வகை உண்டு. ஆகவே 18ங்கிறது வந்து இது இல்லை, 32 வகையாக அகப்பொருள் உட்பொருள் மருந்து செய்வதற்கு உண்டு. இது மாதிரி அகரம் சொன்னீங்க. அகரத்துல வந்து வரும் பொழுது இது மட்டும் சொன்னீங்க, ரசத்தை சொன்னீங்க. அகரம் உகரம் 8 என்று அறியாதவன் எங்க வித்தையை வாத வித்தையை அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அகரம் உகரம் என்பது அகரம் என்பது 8, உகரம் என்பது 2, 8 2 சேர்ந்தாவே அதுதான் முப்புக்களுடைய அர்த்தமாக இருக்கும். அது வந்து முப்பினுடைய சூட்சும விதிகளில் அது ஒன்று. நன்றி. ஒரு 30 வினாடி கேள்வி. நீங்க கந்தளி என்று சொன்னீர்கள். ஒரு சுருள் போன்று கந்தளி என்று கந்தளி. அந்த கந்தளி என்பது வந்து வளஞ்சுடியாக சென்று அது ஆசீவகத்துடைய சின்னம் போல சொல்றாரு. அப்ப தொல்காப்பியத்தில் சொல்லப்படுவது வந்து தொல்காப்பியத்திற்கு முன்னர் வந்து ஆசீவகம் இருந்தது என்று கருதலாமா? அதே போல இது தமிழ் மருத்துவத்தில் சொல்லப்படுவதனால நம்ம சித்தர்கள் வந்து ஆசீவகத்தை வந்து தொடர்ச்சியாக பின்பற்றியவர்கள் என்று கருதலாமா? கந்தளி என்பது ஆசீவகத்தின் சின்னம் என்பது உண்மை. இந்த சின்னம் இயற்கை எப்படி இயங்குகிறது என்பதை குறிப்பதற்காக வளஞ்சுழியை சொன்னார்கள். அதை அறிந்தவர்கள் வானியல் அறிஞர்கள். இந்த கணியர்கள் எல்லாரும் ஆசீவகத்தை சார்ந்தவர்கள். ஆசீவகங்கிற மரபுதான் சித்தர் மரபு. அதுதான் தமிழுடைய பழைய மரபு. இதை பற்றிய ஆய்வுகள் வேறு ஒரு தலைப்புகளில் ஆய்வுகள் போய் சென்று கொண்டிருக்கின்றன. நாம் தொல்காப்பியத்தில் தமிழ் மருத்துவத்தின் கூறுகள் என்பதை மட்டுமே இங்கே பேச வந்தோம். அது தமிழ் மரபை பற்றியோ தமிழுடைய சமயத்தை பற்றியோ இங்கே நான் கூற வரவில்லை. சித்தர் மரபு என்பது ஆசீவகத்தினுடைய மரபுதான். அந்த ஆசீவகத்தை பற்றி ஆய்வு செய்த பேராசிரியர் நெடுஞ்செழியனோடு நாமும் ஒத்துதான் சென்று கொண்டிருக்கிறோம். ஆசீவகர்கள் தான் தமிழ் மருத்துவத்தை உருவாக்கியவர்கள் என்ற கருத்தையும் இந்த அரங்கிலே பதிவு செய்கிறேன். இந்த காலம் மிகவும் அதாவது தீட்சை என்று சொல்வார்கள். தீட்சை 10 என்று சொல்வார்கள்.
இந்த டீச்சை பத்து தான் ரகசியமாக ஒரு ஆசிரியர் இன்னொரு மாணவனுக்கு கொடுக்கின்ற ரகசியமான ஒரு செய்தி. இது டீச்சை கொடுப்பதில் என்பதை நான் டீச்சை பெற்றேன் என்று சொல்வார்கள். இது ரகசியமாகவே ஒருவர், அதாவது ஒரு மாணவன் குருவிடம் சென்று பாடம் பயில போகும்போது முதலில் அவனை தூய்மை செய்வார். அவன் தூய்மையான பின் தான் அவனுக்கு தன்னுடைய கலையை பயிற்றுவிப்பார். குற்றம் இல்லாதவராக வர வேண்டும் என்பதற்காக இந்த டீச்சையை அவர்கள் சொல்வார்கள். இது ரகசியமான தகவல். பொது ஆமா, 10 குற்றங்கள், அதாவது ரகசியமானது சொல்றேனே, ரகசியமானது சொல்றேன். இல்ல, அது இல்லை 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 இல்லை. நம்முடைய பாரம்பரிய சிலம்பம் ஒரு ஆசா அவருக்கு ஒரு அச்சத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு சீடனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரே ஒரு பத்தனத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு அவருக்கு சீடனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது இல்ல இல்ல, நாம் ஆய்வு செய்கின்ற, அதாவது ஒரு தகவல்களை ஆய்வு செய்கின்றவர்கள் எதை தர முடியுமோ அதைத்தான் தர முடியும். ஆய்வு செய்கின்றவர்கள் எந்த தகவல்களை சொல்ல முடியுமோ அந்த தகவலை தான் சொல்ல முடியும். சரி சார், நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்குவதற்காக பேராசிரியர் சீதாராமன் அவர்கள் அளிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்லாரனார் அரங்கில் மருத்துவம் தொடர்பான கருத்தரங்க அமர்வுக்கு தலைமை வகித்த ஐயா திரு வாசுதேவன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு மருத்துவம் தொடர்பாக கட்டுரை வாசித்தளித்த அறிஞர் பெருமக்களுக்கும் நோக்கர்களாக வந்திருந்த